Hello everyone, welcome to Codehunters, a team of full stack developers and security analysts. இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயின் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி. ஸோ அந்த ஒயின் அப்படின்றது என்னன்னா நம்ம விண்டோஸில் யூஸ் பண்ணுற எல்லா ஃபைல்ஸுமே அதாவது .exe அப்படின்ற எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு லினக்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு நிறைய மேஜர் ரீசன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ எட்டர்னல் ப்ளூ அப்படின்லாம் சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸோ அதுக்காக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் நம்ம இதெல்லாம் பண்ண முடியும். தென் விண்டோஸ் சிஸ்டமை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த ஒயினை வந்துட்டு யூஸ் பண்ணி ஆகணும், சரிங்களா? ஸோ இது வந்துட்டு மெட்டாஸ்ப்ளாய்ட் செஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும், ஓகேங்களா? ஃபுல்லாகவே மெட்டாஸ்ப்ளாய்ட் தான். இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே நம்ம அதை தான் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ விண்டோஸ் ப்ரோக்ராம் வந்துட்டு லினக்ஸில் ரன் பண்ண முடியும். அதுக்கு யூஸ் ஆகிற ஒரு கமெண்ட், அதாவது ஒரு டூல் தான் ஒயின் அப்படின்ற டூலு. ஸோ அந்த ஒயின் அப்படின்ற டூலை வச்சு தான் எல்லா ஃபைல்ஸுமே நம்ம ரன் பண்ண முடியும். ஸோ .msi ஃபைலாக இருந்தாலும் சரி, .exe ஃபைலாக இருந்தாலும் சரி, சரிங்களா? ஸோ இங்கே எட்டர்னல் ப்ளூ மாதிரியான அட்டாக்ஸை நம்ம பண்ணணும் அப்படின்னா விண்டோஸ் 7 அண்ட் விண்டோஸ் 10 இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஒயின் தேவை. ஸோ இந்த விஷயத்த மறந்துடாதீங்க. தென் நம்ம பைத்தன் ப்ரோக்ராமிங் கூட ஸ்லைட்டில் இது உள்ளே வரும், சரிங்களா? ஸோ கஸ்டமைஸ்டு பேலோட் எப்படி கிரியேட் பண்ணுறது, தென் வந்துட்டு பைத்தான் எப்படி லினக்ஸில் யூஸ் பண்ணுறது, ஸோ ஒயினை வச்சு நம்ம பைத்தான் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி ஒயின் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் ஒயினை வந்துட்டு ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அப்படின்றதுனால ஒயின் ஹெல்ப் அப்படின்னு போட்டோன்னா ஒயினில் வந்துட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஹெல்ப் கமெண்ட்டோட ரிசல்ட் எனக்கு வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ dpkg --add-architecture i386 and ஸோ ஆம்பர்சன் சிம்பிள் apt get update and apt get install wine32, சரிங்களா? ஸோ 32 அப்படின்றது 32 பிட்டை ரெஃபர் பண்ணுது. ஸோ நம்ம 64 பிட் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ஓஎஸ் 32 பிட் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, wine32 அப்படின்றது தான் பர்ஃபெக்ட் சூட்டபுளான ஒரு டூல், சரிங்களா? ஒரு பேக்கேஜ். ஸோ அந்த டூலை மட்டும்தான், அந்த பேக்கேஜை மட்டும் தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். மற்ற எது இன்ஸ்டால் பண்ணாலும் சம் ஆஃப் த எரர்ஸ் இருக்கும். ஸோ நான் செக் பண்ணிட்டு இதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சரிங்களா? ஸோ ஒரு பைத்தன் வெப்சைட்ஸ் போகலாம் இப்போ நம்ம. ஸோ இப்படி பண்ணிங்க, இந்த கமெண்ட் ரன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒயின் இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ பைத்தனோட வெப்சைட் போகலாம், அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ இப்போ என்னோட ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசரை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசரில் ஸ்டார்ட் நியூ செஷன் கொடுக்குறேன். நியூ செஷன் கொடுத்துட்டு யூஆர்எல்ல https://python.org 2.7.14. ஸோ நான் இங்கே பைத்தான் 3க்கு ஏன் போகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் நிறைய சின்டெக்ஸ் எரர்ஸ் இருக்கும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்துட்டு நம்மளுக்கு ப்ராக்கெட்ஸ் இந்த விஷயங்கள்லாம் போட தேவையில்லை. ஏன்னா அதில் வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம், சின்டெக்ஸ் ப்ராப்ளம்லாம் இக்னோர் பண்ணுறதுக்காக தான் 2.7 வந்துட்டு ஃபுல் ஆக்சஸோடு நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ இங்கே விண்டோஸ் x86 MSI இன்ஸ்டாலர் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த ஃபைல் தான் நம்மளுக்கு தேவை. அந்த ஃபைலை நான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு 18 MB இருக்குது, அதை சேவ் பண்ணுறேன். ஸோ நம்ம சிஸ்டமில் சேவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம டவுன்லோட்ஸில் அது இருக்கும் இல்லைங்களா. ஸோ டவுன்லோட்ஸ் போயிட்டு அந்த ஃபைலை பார்க்கலாம். .msi அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இங்கே 2 ஃபைல் நான் வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் இல்லையா. ஸோ அதனால் ஒரு ஃபைல், தென் இன்னொரு ஃபைல் வந்துட்டு பேக்கப் ஃபைல், சரிங்களா? ஸோ நான் ஒரு ஃபைலை வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ஒரிஜினல் ஃபைல் ஏதோ ஒரு ஃபைலை நான் ரிமூவ் பண்ணுறேன் கமாண்ட் ப்ராம்ப்டில், சரிங்களா? ஸோ இந்த பைத்தனை வந்துட்டு இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஸ்க்ரீன் எனக்கு தேவையில்லை. ஸோ டெர்மினல் ஓப்பன் பண்ணுறோம். டெர்மினலுக்குள்ளே டவுன்லோட் ஃபோல்டருக்குள்ளே போகிறோம். டவுன்லோட் ஃபோல்டருக்குள்ளே python:/ அந்த .msi பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ wine msi exe/i python, ஸோ அதோட நேம் .msi அப்படின்னு போட்டு என்டர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு GUI ஓப்பன் ஆகும். பைத்தான் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இன்ஸ்டாலேஷன் ப்ராக்ரஸ்க்கானது செட்டப் ஃபைலோடது ஒர்க் ஆகும், சரிங்களா? ஸோ இது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அப்படின்றதுனால எனக்கு ரிப்பேர் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. பேசிக்காக இது வந்துட்டு எல்லா ஃபைல்ஸுமே C கொலனில் தான் ஸ்டோர் ஆகும் இல்லைங்களா. ஸோ விண்டோஸ் அப்படின்னு பார்த்தா Cயில் இருக்கும். பட் நம்ம இந்த இடத்துல லினக்ஸ் அப்படின்றது நார்மலாக ரூட் ஃபோல்டரில் தான் இருக்கும், சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒயின் அப்படின்றது இன்ஸ்டால்டாக இருக்குதா அப்படின்னு நம்மளுக்கு காட்டலை. ஏன் காட்டலை அப்படின்னா ஒயின் வந்துட்டு ஹிடன் ஃபோல்டராக இருக்கும். நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு ஹிடன் ஃபோல்டர்ஸை பார்க்கலாம், சம்திங் ஆஃப் அ கைண்ட், அது எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. பட் அப்படி ஒரு வழி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ls-la அப்படின்ற ஒரு கமெண்ட் இருக்கு இல்லையா, ஹிடன் ஃபைல்ஸை பார்க்க முடியும். ஸோ அந்த கமெண்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா .wine அப்படின்ற ஃபைலு இதில் தெரியுது பாருங்கள். ஏன் அப்படின்னா அது ரூட் ஃபோல்டரில் இருக்குது, ஹிடன் ஃபைலில் இருக்குது, சரிங்களா? ஸோ இங்கே எல்எஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா drive C அப்படின்னு காட்டுது. ஸோ cd drive C. ஸோ ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் போகிறோம்.
ஸோ பைத்தன் எங்கே யூஸ்வலாக இன்ஸ்டால் ஆகும், ஸோ ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் இன்ஸ்டால் ஆகும். பட் இந்த இடத்துல வெளியிலே இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ பைத்தன் 27 அப்படின்றது. ஸோ ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் 86 இந்த மாதிரி ஃபோல்டர்ஸ் இருக்கிற சி கோலனோட வெளியில் இருக்க ஃபோல்டர்லேயே பைத்தன் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்குது. சரிங்களா? ஸோ பைத்தனுக்குள்ளே நம்ம எல்எஸ் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா உள்ளே வந்துட்டு python.exe அப்படின்ற ஃபைல் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக python.exe கொடுத்தா ஒர்க் ஆகாது. ஸோ wine python.exe அப்படின்னு கொடுத்தா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஸோ இதில் நிறைய பேலோட்ஸை எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, கஸ்டமைசபிள் பேட்ஸோ எப்படி கிரியேட் பண்ணுறது பைத்தனை வச்சு யூசிங் ஆஃப் wine அப்படின்றது. ஸோ 0 எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் வந்துட்டு எட்டர்னல் ப்ளூ மாதிரியான எக்ஸ்ப்ளாய்ட்ஸை வந்துட்டு நம்ம ஃபியூச்சர் டேஸில் மேனுவலாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். Windows 7 XP 10 எல்லாத்துலையுமே. ஸோ அவ்வளோதான் எனக்கு வீடியோ. வில் see in the next video. Take care. Bye.